திருவண்ணாமலையில் உள்ள அருணாச்சலேஸ்வரர் கோவில் தமிழ்நாட்டில் மிகவும் பழமையான கோவிலாகும். இது சுமார் 1000 ஆண்டுகள் பழமையானது என்றும் தமிழ்நாட்டின் சிறந்த மகான்கள் மற்றும் கவிஞர்களால் ஆதரிக்கப்பட்டது என்றும் கூறப்படுகிறது. அவர்களில் முக்கியமானவர்கள் அப்பர், சம்பந்தர், சுந்தரர் மற்றும் மாணிக்கவாசகர் மற்றும் அருணகிரிநாதர். இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கிய 5 கூறுகளில் ஒன்றான அக்னி, நெருப்பு வடிவில் அருணாச்சலேஸ்வரர் இங்கு பிரார்த்தனை செய்யப்படுவதால் இது அனைத்து சிவ பக்தர்களிடையே பெரும் நற்பெயரைக் கொண்டுள்ளது. பஞ்சபூதங்களின் மற்ற 4 கூறுகள் வாயு, ஆகாஷ், ஜலம் மற்றும் பூமி ஆகும். இந்த அழகிய கோயில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் சுமார் 80 கிலோவிற்கு உட்பட்ட அண்ணாமலை மலையின் அடிவாரத்தில் அமைந்துள்ளது. சிவனும் மலை வடிவில் இருப்பதாகவும் அதனால் அண்ணாமலை மலை என்றும் அழைக்கப்படுகிறது. அண்ணா என்றால் தமிழில் சக்தி வாய்ந்தது என்றும் மலை என்றால் மலை என்றும் பொருள். இந்த கடவுள் மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுவதால் அது நகர்த்த முடியாத மற்றும் வலிமையான மலையுடன் ஒப்பிடப்படுகிறது. இந்த கடவுள் மலையின் ஒரு பகுதியாக இருப்பதாக நம்பப்படுகிறது. எனவே இது அதன் பக்தர்களிடையே அண்ணாமலையார் என்றும் அழைக்கப்படுகிறது. அருணாச்சலேஸ்வரர் கோயிலைச் சுற்றி 6 பிரகாரங்கள் உள்ளன. மாதத்தின் ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் பக்தர்கள் கிரிவலம் வருகின்றனர். இந்த ஆரோக்கியமான சடங்கில் ஒவ்வொரு மாதமும் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்கின்றனர். இந்த கிரிவலம் என்ற வார்த்தையே கிரி என்ற தமிழ் வார்த்தையின் தோற்றமாகும். அதாவது மலை மற்றும் வலம் என்பது சுற்றி வருவது. எனவே மலையை சுற்றி வருவது தமிழில் கிரிவலம் எனப்படும். மலையைச் சுற்றி வரும் பாதையில் ஒரு முழு சுற்று கிரிவலம் வர அது சுமார் 14 கிலோமீட்டர்கள். மேலும் இளைஞர்கள் மற்றும் பெரியவர்கள் இருவரும் பௌர்ணமி தினத்தில் மத ரீதியாக சுற்றி வருகிறார்கள். இது மன ஆரோக்கியத்திற்கு ஏராளமான அமைதி அல்லது அமைதியை கொண்டு வருவதாகவும் உடல் ஆரோக்கியத்திற்கு புத்துணர்ச்சி அளிப்பதாகவும் கூறப்படுகிறது. திருவண்ணாமலையில் உள்ள அண்ணாமலை மலையில் உள்ள அருணாச்சலேஸ்வரரின் இந்த உறைவிடம் பல ஆண்டுகளாக பல்வேறு விளக்கங்களை கொண்டுள்ளது. இந்த மலைகள் வெவ்வேறு காலங்கள் மற்றும் வயதுகளில் வெவ்வேறு வடிவங்களை எடுத்ததாக நம்பப்படுகிறது. கீர்த்த யுகத்தின் போது அது நெருப்பு வடிவில் இருந்தது. அடுத்த திரேதாயுகம் தமிழில் மாணிக்கம் எனப்படும் மரகத வடிவத்தை எடுத்தது. துவேபர யுகத்தில் தங்க வடிவில் இருந்தது. இப்போது கலியுகத்தில் பாறை மலையின் நிலையை எடுத்துள்ளது. அஷ்டலிங்கம் எனப்படும் 8 லிங்கங்கள் உள்ளன. அவை வெவ்வேறு இடங்களில் அமைந்துள்ளன மற்றும் வெவ்வேறு திசைகளை எதிர்கொள்கின்றன. ஒவ்வொரு லிங்கமும் பூமியின் வெவ்வேறு திசைகளை குறிக்கிறது. இந்த லிங்கங்களுக்கு இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், நிருத்திலிங்கம், வருணலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம், ஈசன்யலிங்கம் என பெயர்கள் சூட்டப்பட்டுள்ளன. ஒவ்வொரு லிங்கமும் மனிதனின் வாழ்வின் பல்வேறு அம்சங்களை எடுத்துரைத்து பக்தர்களுக்கு பல்வேறு விதமான பலன்களை அருள்கின்றன. இது பல்வேறு கடவுள்களால் நிறுவப்பட்டதாக நம்பப்படுகிறது. மேலும் இந்த லிங்கங்கள் ஆதிக்கம் செலுத்தும் நவக்கிரகங்களைக் கொண்டிருக்கின்றன. மேலும் ஒவ்வொரு லிங்கத்திற்கும் பிரார்த்தனை செய்வதால் விரும்பிய பலன்களை அடைய அந்த குறிப்பிட்ட லிங்கத்தை பிரார்த்தனை செய்யும் பக்தர்களுக்கு அந்த நவக்கிரகத்தால் பல்வேறு நன்மைகள் கிடைக்கின்றன. கிரிவலத்தில் உள்ள முதல் லிங்கம் இந்திரலிங்கம் மற்றும் இந்த லிங்கம் கிழக்கு திசையில் உள்ளது. இது வான அரசரான இந்திரனால் நிறுவப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த லிங்கத்தின் ஆதிக்கம் செலுத்தும் நவகிரகங்கள் சூரியனும் சுக்கிரனும் ஆகும். இந்த லிங்கத்தை வழிபட்டால் பக்தர்களுக்கு அருள் கிடைக்கும் செழிப்புடன் நீண்ட ஆயுளுடன் இணைந்தது. கிரிவலத்தில் உள்ள 2வது லிங்கம் அக்னி லிங்கம். இது தென்கிழக்கு திசையை நோக்கி உள்ளது. மாதந்தோறும் பௌர்ணமி இரவில் கிரிவலம் செல்லும் பாதையின் வலதுபுறம் அமைந்துள்ள ஒரே லிங்கம் என்பது இந்த லிங்கத்தின் தனிச்சிறப்பு. இந்த லிங்கத்தை வழிபட்டால் நோய் வராமல் இருக்கவும் உடல் நலம் காக்கவும் உதவும். இந்த லிங்கத்தின் ஆதிக்க நவகிரகம் சந்திரன். தீவிர பக்தர்களுக்கு வாழ்க்கை பயணத்தில் அவர்கள் சந்திக்கும் பிரச்சனைகளை எதிர்கொள்ளவும் இது உதவுகிறது. இந்த லிங்கம் தாமரை தொட்டிக்கு அருகில் அமைந்துள்ளது. கிரிவலத்தில் உள்ள 3வது லிங்கம் யமலிங்கம். இந்த லிங்கம் தெற்கு திசையை குறிக்கிறது. இது மரணத்தின் கடவுளான யமனால் நிறுவப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த லிங்கத்தின் ஆதிக்க கிரகம் செவ்வாய். சிம்ம தீர்த்தம் எனப்படும் புனித குளம் உள்ளது. இந்த யமலிங்கத்தை வழிபடுவதால் பக்தர்களின் பண நெருக்கடிகள் நீங்கும். கிரிவலத்தில் உள்ள 4வது லிங்கம் நிருதி லிங்கம். கார்டினல் திசை தென்கிழக்கு. இந்த லிங்கத்தின் ஆதிக்க கிரகம் ராகு. இது பூதங்களின் அரசனால் நிறுவப்பட்டது. இந்த லிங்கத்தில் சனி தீர்த்தம் என்ற புனித தொட்டியும் உள்ளது. இந்த நிருதி லிங்கத்தை வழிபடும் பக்தர்கள்
தங்கள் பிரச்சனைகளில் இருந்து விடுபடுகிறார்கள். கிரிவலத்தில் உள்ள 5வது லிங்கம் வருணலிங்கம். இந்த லிங்கம் மேற்கு திசையை குறிக்கிறது. இந்த பூமியில் மழையை உருவாக்கிய வருண கடவுளால் இந்த லிங்கம் நிறுவப்பட்டுள்ளது. இந்த லிங்கத்தின் ஆதிக்க கிரகம் சனி. இங்கு வருண தீர்த்தம் என்ற புனித குளம் உள்ளது. இந்த லிங்கத்தை வழிபடும் பக்தர்கள் அனைத்து கொடிய நோய்களில் இருந்தும் பாதுகாக்கப்படுகிறார்கள். இந்த வருணலிங்கமும் அவர்களின் சமூக வளர்ச்சியை உயர்த்துவதில் அக்கறை காட்டுகிறார். கிரிவலத்தில் உள்ள 6வது லிங்கம் வாயுலிங்கம். இந்த லிங்கம் வட மேற்கு திசையை நோக்கி அமைந்துள்ளது. வாயுலிங்கம் ஆதிக்கம் செலுத்தும் கிரகம் கேது ஆகும். இந்த வாயுலிங்கத்திற்கு அர்ச்சனை செய்வதால் இதய நோய்கள், வயிற்று பிரச்சனைகள், நுரையீரல் பிரச்சனைகள் மற்றும் பொது நோய்களை எதிர்த்து போராடும் வலிமை கிடைக்கும். கிரிவலத்தில் 7வது லிங்கம் குபேர்லிங்கம். இது வடக்கு திசையை நோக்கி உள்ளது. ஆதிக்க கிரகம் குரு. மேலும் குபேரன் அல்லது செல்வத்தின் கடவுள் இந்த லிங்கத்தை நிறுவியுள்ளார். இந்த லிங்கத்திற்கு தவறாமல் வழிபடுவது பக்தர்கள் செழிப்பை அடைய உதவுகிறது. கிரிவலத்தில் உள்ள 8வது லிங்கம் கடைசி ஈசான்ய லிங்கம். மேலும் இந்த லிங்கம் வடகிழக்கு திசையை நோக்கி உள்ளது. இந்த லிங்கத்தை நிறுவிய கடவுள் ஈசன்யன். இந்த லிங்கத்தின் மீது ஆதிக்கம் செலுத்தும் கிரகம் புதன். இந்த லிங்கத்தை வழிபடுவது பக்தர்களுக்கு மன அமைதியை தருவதோடு அவர்களின் அனைத்து முயற்சிகளிலும் வெற்றியை அடைய அவர்களுக்கு நேர்மறையான அணுகுமுறையை உருவாக்குகிறது. பௌர்ணமி கிரிவலம் செல்லும் நேரம். இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 3:25 மணிக்கு தொடங்குகிறது. பௌர்ணமி அடுத்த நாள் 24 ஏப்ரல் புதன்கிழமை காலை 5:18 மணிக்கு முடிவடைகிறது. கிரிவலம் செல்லும் உகந்த காலம் செவ்வாய்க்கிழமை இரவு. திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்லும் போது பின்பற்ற வேண்டிய குறிப்புகள். பக்தர்கள் வெறுங்காலுடன் மட்டுமே கிரிவலம் செல்ல வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அவர்களின் கிரிவலம் வழியாக எப்போதும் கிரியின் உச்சியை பார்க்கவும். பௌர்ணமி இரவுகளில் மட்டுமே கிரிவலம் மேற்கொள்ள வேண்டும் அல்லது சாதாரண இரவுகளில் கிரிவலம் செல்வது நல்லது. கிரிவலத்தின் போது ஓம் அருணாச்சல நாமத்தை உச்சரிக்க வேண்டும். தகவல்களை தெரிந்து கொள்ள உணர்கிறேன் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், பெல் ஐகான் கிளிக் செய்யுங்கள். மேலும் நம்மளுக்கு என்னென்ன தகவல் வேண்டும் என்பதை கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம்.